என்னால் தூங்க முடியாது, அந்த வலி தாங்க முடியாது. ஸோ ரூம்குள்ளே இருப்பேன். ரூமை சாத்திக்கிட்டு இந்த ஜெயில் கைதிக்கு எப்படி சோறு தட்டு மட்டும் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி சோறு தட்டு அனுப்பிச்சிடுவாங்க. யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அந்த 2 நாட்கள். எனக்கு அம்மாவுக்கு சொல்லாத அந்த மாதிரி ஏதாவது சொல்லாத ஒரு விஷயம் எப்படின்னா, எனக்கு பாலா சார் படம், பாலான படம் அவனிவன் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு வாழ்நாள் பூரா மைக்ரேன் ஒரு விஷயம் வந்து அமைஞ்சுது. ஏன்னா அந்த மார்க்கன் வேஷம் வச்சதுனால. ஸோ அந்த மைக்ரேன் வரும்போது இவங்களுக்கு சொல்லாமல் வந்து நான் ரூமை சாத்திக்கிட்டு இந்த ஜெயில் கைதிக்கு எப்படி சோறு தட்டு மட்டும் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி சோறு தட்டு அனுப்பிச்சிடுவாங்க. யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அந்த 2 நாட்கள். எப்போ போதோ, ஏன்னா என்னால் தூங்க முடியாது, அந்த வலி தாங்க முடியாது. ஸோ ரூமுக்குள்ளே இருப்பேன். ஃபேமிலி ஆகட்டும், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உன் தொழில் சினிமா தொழில் ஆகட்டும், ஏதாவது பிக்கெஸ்ட் அப்செட் ரிக்ரெட்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அது இல்லாமல் வந்து வி கேனாட் பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங். அது நிறைய முறை நடந்திருக்கு அந்த வகையில், நிறைய பேர் நிறைய விஷயங்கள். பட் ஓகே, தட்ஸ் ஆல் லேர்னிங் லெசன்ஸ். அது நான் பாஸ்ட்டுக்கு எப்போவுமே என் பின்னாடி கேமரா இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, என் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. நான் முன்னாடி தான் போகிறது என்னோடய பழக்கம். இந்த கை கால் அடிபட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தப்போ நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட வர மாதிரி எங்கே அடிபட்டிருக்கேன், என்ன சஃபர் பண்ணியிருக்கேன்னு. அம்மா ஆகட்டும் சரியான டைமுக்கு சாப்பாடு வைக்கல, அது நான் என்ன விஷயம் ஒய்யோட சொல்லலன்னு கேட்கல. அந்த மாதிரி நிலைமை வந்து அப்போது நீ ஏதாவது ஃபீல் பண்ணியா? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்து கூட எனக்கு கேர் பண்ணல அந்த மாதிரி வந்து? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, நம்ம வந்து எல்லையை பாதுகாக்கிற சோல்ஜர் மாதிரி தான். முதல்ல வந்து நாட்டுக்காக, அதுதான் எனக்கு சினிமா துறை அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் நிறைய முறை வந்து பார்த்துருக்கேன் நான் டைம் ஸ்பெண்ட். முக்கியமாக என்னோடய பையன் நாய்க்குட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ வந்து சில நேரத்தில் வந்து அதிகமாக வெளிநாடு படப்பிடிப்பு நடக்கும்போது அது தோணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. அது இருக்குது, தட் இஸ் தேர். பட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். நம்ம ஃபேமிலியில் இன் அவர் ஹவுஸ், நான் அம்மா, இந்த இதில் உனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்ச நாள். அந்த நாள் வந்து நான் மறக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிங்களோட தங்கச்சி அக்காவோட பிறந்திருப்பீங்க. என் தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதே வகையில் வந்து எந்த வகையிலையும் குறைவு வைக்கக்கூடாது. கல்யாண சமயத்தில் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை ஃபைனான்ஷியலாக. ஸோ பட் அந்த டைமில் வந்து என் நண்பர்கள், முக்கியமாக மாலிக் மலேசியாவில் இருக்காப்புல, நிறைய பேர் அந்த சேகரித்து நான் ஓடின ஓட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டைமில். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அன்றைக்கி. தாலி கட்டி மாப்பிள்ளை கிருத்திஷ் தாலி கட்டினதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளே வந்து தோல் தட்டி சொல்லுவோம்ல, சாதிச்சிட்டோம் ஓகேன்னு. ஸோ அந்த நாள் வந்து அந்த மண்டபத்தில் ஓரமாக போய் நான் பாட்டு என் வேலை முடிஞ்சது, நான் நினச்சபடி நான் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. If you want to say like thanks and sorry அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டோம். ஸோ ஒன் திங் யூ வுட் லைக் டு டெல் யூ அப்பா, ஒரு தேங்க்ஸ் இதுக்காக நான் சொல்லணும், சாரி இந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாட்ட கேட்கணும்னா வாட் இஸ் தட்? தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ. நான் இவங்கள மத்தியில் இருந்த ஒருத்தரை வந்து இப்போ மேடையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அது அவரோட முயற்சி தான். அதுக்கு நான் நன்றி என்றைக்குமே சொல்லுவேன். இன்னொன்று, சாரின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான், அது மறக்கணும். அந்த சாரின்றது வந்து ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாது. அதை வந்து மாற்றி அதை வந்து நல்ல வகையாக வந்து அவங்க சரி ஓகே திருந்திட்ட, இல்லை மாற்றிக்கிட்ட, இல்லை வந்து மறுபடியும் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும் போது தான் சந்தோஷம். ஸோ சாரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாதங்கள்லேயும் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லுவோம். பட் அதை திருத்துறது தான் முக்கியம்.